சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த அமைச்சருடைய வீட்டில் அமலாக்கத்துறை உள்ளே புகுந்து ஐடி ரெய்ட் நடத்திட்டு வராங்களாம். இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் பெரியசாமி வீட்டில் இன்று காலை 6 மணியில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் அவரது வீட்டின் முன்பு குவிந்திருக்க திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்திட்டு வராங்க. திமுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால வீட்டின் பிற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சுற்றி துப்பாக்கியோட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரை பெரியசாமியின் இல்லத்தில் இன்று காலை இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. திண்டுக்கல்லில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை 6 மணி முதல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் அமைச்சரோட வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை கேட்டு ஏராளமான திமுகவினர் அமைச்சர் வீட்டு முன்பு குவிந்து வராங்க. திண்டுக்கல் மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து அவரது ஆதரவாளர்கள் அவரது வீட்டை நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் இருக்காங்க. சில நிமிடங்களிலே திமுக தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகமானது. மேலும் தொண்டர்கள் அங்கு குவிந்து வருவதனால வீட்டின் பிற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சுற்றி துப்பாக்கியோட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுது. அமலாக்கத்துறை அதிகாரிகளை கண்டித்து திமுகவினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால் முக்கிய அமைச்சர்கள் வீட்டுக்கு சென்று இடி ரெய்ட் நடக்கும் என்று சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இப்போ நடக்குது என்பதனால் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க திமுகவினர். மேலும் இதுபோன்று முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய திமுகவில் நிர்வாகிகள் வீட்டிலும் சென்று ஐடி ரெய்ட் நடக்கலாம் என்றும் இதன் மூலமாக பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் இதுவரைக்கும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே காப்பாற்றப்படவில்லை. இந்த மாதிரி அரசியல் நேரத்தில் அவங்களுக்கு இடி ரெய்ட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக திமுகவிலிருந்து பெரிய முதலைகள் மாட்டும் என்று சொல்லப்படுது. இதனால் தொடர்ந்து திமுகவில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலக்கத்தில் ஈடுபட்டு இருக்காரு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.